12ஆம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 15, அதாவது அத்தியாயம் 15, அதற்குரிய புக் பேக் ஆன்சர். முதல் கேள்வி, இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறையை டேஸ் என்கிறோம். இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறையை டேஸ் என்கிறோம். இதுக்கு சரியான விடை மின் சந்தையிடுதல். மின் சந்தையிடுதல். ஆப்ஷன் ஆ. அடுத்து, இணையத்திற்கு நுழைவுவாயில் என்பது மோடம். மோடம். மூன்றாவது கேள்வி, சமூக சந்தைப்படுத்துதல் என்பது டேஸுடன் தொடர்புடையது. சமூக சந்தைப்படுத்துதல் என்பது டேஸுடன் தொடர்புடையது. சமூக வகுப்பு. சமூக வகுப்புடன் தொடர்புடையது. அடுத்து நான்காவது கேள்வி, சமூக ஊடக சந்தைப்படுத்துதலை சிறப்பாக செயல்படுத்துவது டேஸ் மாற்று வீதத்தை அதிகரிக்கும். வாடிக்கையாளரிடமிருந்து வாங்குபவராக மாற்று விகிதத்தை அதிகரிக்கும். அடுத்து, தூய சில்லறை விற்பனையாளர் டேஸ் என அழைக்கப்படுவர். தூய சில்லறை விற்பனையாளர் டேஸ் என அழைக்கப்படுவர். நடவடிக்கை தரகர்கள். நடவடிக்கை தரகர்கள். அடுத்தது சாப்டர் 16. முதல் கேள்வி, நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு. நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு 1960. 1960 நுகர்வோரியல். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்? நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்? ரால்ஃப் நேடர். ரால்ஃப் நேடர். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. 1930. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 15/4/1987. 15/4/1987. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை மார்ச் 15. மார்ச் 15. அடுத்து சாப்டர் 17, அதாவது அத்தியாயம் 17. முதல் கேள்வி, நவீன சந்தையியலின் இறுதியான நோக்கம். நவீன சந்தையியலின் இறுதியான நோக்கம் நுகர்வோர் திருப்தி. நுகர்வோர் திருப்தி. அடுத்து, டேஸ் என்பவர் நவீன சந்தையியலின் மன்னர் ஆவார். டேஸ் என்பவர் நவீன சந்தையியலின் மன்னர் ஆவார். நுகர்வோர். நுகர்வோர். அடுத்து, நுகர்வோர் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில். நுகர்வோர் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை பொறுப்புகள். பொறுப்புகள். அடுத்து, ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி
பின்வருவனவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம்பெறாதவை எது? ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின்வருவனவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம்பெறாதவை எது? இதுக்கு சரியான விடை நுகரும் உரிமை. நுகரும் உரிமை. அடுத்து, நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஸ் ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர்கள் பெற்றுள்ள டேஸ் ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். இதுக்கு சரியான விடை ரொக்க ரசீது. ரொக்க ரசீது. 12ஆம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 18 முதல் கேள்வி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் அ, இந்திய உச்சநீதிமன்றத்தின் சேவை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. அடுத்து இரண்டாவது கேள்வி. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. மாவட்ட மன்றத்தின் தலைவர் யார்? மாவட்ட மன்றத்தின் தலைவர் மாவட்ட நீதிபதி. மாவட்ட நீதிபதி. அடுத்து, பொருட்களின் அல்லது சேவைகளின் மதிப்பு மற்றும் இழப்பீடு தொகை ஆகியவற்றிற்கு அதிகமாக இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். அப்போ இது ஆப்ஷன் ஆ, அதாவது ரூபாய் 20 லட்சத்துக்கு மிகையாக ஆனால் ரூபாய் 1 கோடிக்கு மிகாமல். இந்த மதிப்பீடு உள்ள பொருட்களின் சேவைகளின் மதிப்பு மற்றும் இழப்பீட்டுத் தொகை இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். அடுத்து, நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு, அதாவது IOCU, நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு IOCU முதலில் நிறுவப்பட்டது எப்போது? 1960. 1960. 12ஆம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 19 VUCA டேஷ் 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 டேஷ். ஆப்ஷன் அ, அதாவது மதிப்பு நிச்சயமின்மை, சிக்கலானது, தெளிவில்லாதது. VUCA என்பது மதிப்பு நிச்சயமின்மை, சிக்கலானது, தெளிவில்லாதது. அடுத்து, GST என்பது டேஷ் டேஷ் டேஷ். GST என்பது சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்த கேள்வி. ஒரு நிறுவனத்திற்குள் உள்ள காரணிகள் டேஷ் சூழல் ஆகும். ஒரு நிறுவனத்திற்குள் உள்ள காரணிகள் டேஷ் சூழல் ஆகும். அக சிந்தனையாளர். அக சிந்தனையாளர். அடுத்து, வணிகத்தின் பரந்த சூழல் ஒரு டேஷ் காரணியாகும். வணிகத்தின் பரந்த சூழல் ஒரு டேஷ் காரணியாகும். கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாது. இரண்டு முக்கிய வாணிப சூழல்கள் டேஷ் மற்றும் டேஷ். இரண்டு முக்கிய வாணிப சூழல்கள் டேஷ் மற்றும் டேஷ்.
உட்புறச் சூழல் மற்றும் வெளிப்புறச் சூழல். உட்புறச் சூழல் மற்றும் வெளிப்புற சூழல். பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 20. முதல் கேள்வி, டேஸ் புதிய தொழில்துறை கொள்கையின் விளைவாகும், இதனால் உரிம முறை அகற்றப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, தாராளமயமாக்கல். தாராளமயமாக்கல். அடுத்து, பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைகள் துவங்க அனுமதிப்பது. பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைகள் துவங்க அனுமதிப்பது தனியார் மயமாக்கல். தனியார் மயமாக்கல். டேஸ் உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் வலுவான அஸ்திவாரத்தின் காரணமாக தைரியமான மேலாண்மை முடிவுகளை எடுக்கின்றன. டேஸ் உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் வலுவான அஸ்திவாரத்தின் காரணமாக தைரியமான மேலாண்மை முடிவுகளை எடுக்கின்றன. தனியார் உரிமைகள். தனியார் உரிமைகள். டேஸ் பொருட்கள், சேவைகள், மூலதனம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு தேசிய பொருளாதாரங்களுக்கு இடையில் தடைகளை அகற்றுவதால் ஏற்படும் விளைவாகும். உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் பொருட்கள், சேவைகள், மூலதனம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக தேசிய பொருளாதாரங்களுக்கு இடையில் தடைகளை அகற்றுவதால் ஏற்படும் விளைவாகும். புதிய பொருளாதார கொள்கை டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை 1991. 1991. பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 21. முதல் கேள்வி, சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. 1930. அடுத்து, சரக்கு விற்பனை ஒப்பந்தத்திற்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது? சரக்கு விற்பனை ஒப்பந்தத்திற்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது? அனைத்தும். அனைத்தும். சரக்கு விற்பனை சட்டத்தில் எது சரக்கு என்ற பொருளில் உள்ளடங்காதது? சரக்கு விற்பனை சட்டத்தில் எது சரக்கு என்ற பொருளில் உள்ளடங்காதது? வரவேண்டிய பங்காதாயம். வரவேண்டிய பங்கு ஆதாயம். அடுத்து, விற்பனை ஒப்பந்தத்தில் யாருக்கு விற்பதற்கு உரிமை உண்டு? விற்பனை ஒப்பந்தத்தில் யாருக்கு விற்பதற்கு உரிமை உண்டு? விற்பவர். விற்பவர். பொருள் மீதான உரிமை என்பது. பொருள் மீதான உரிமை என்பது பொருளின் மீதான உரிமை பாக்கியம் வைத்திருப்பவர். பொருளின் மீதான உரிமை என்பது பொருளின் மீதான உரிமை பாத்தியம் வைத்திருப்பவர்.